நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால இங்க கூடியிருக்கிற சகோதர சகோதரிகளை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு மோசேயை பற்றி வேத வசனங்களை நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். மோசேயை பத்தி வேதத்துல என்னெல்லாம் குறிப்பிட்டு இருக்கிறாங்க, மோசேக்கு வரப்போற காரியங்கள்லாம் எப்படி தெரிந்திருக்குது, மோசேயை பத்தி பைபிள்ல என்ன வசனங்கள் எழுதியிருக்கு, அதுக்கான உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்றத நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். இப்போ உதாரணமா பாத்தீங்கன்னா, மோசே திக்குவாயின்னு சொல்லுவாங்க இல்லையா? மோசேக்கு உண்மையானவே திக்குவாய் தானா அப்படின்றத வேத வசனங்களோடு நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். யாத்திரையாகமம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியோனோடே பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் என்றான். ஆமேன். ஆமேன். என் ஜனங்களை எகிப்துல இருந்து நீ கொண்டு வந்து அவங்களுக்கு நான் கொடுக்க போற கானான் தேசத்துக்கு நீ கொண்டு போனோம், அதுக்காக என் ஜனங்க சார்பா நீ பார்வோன் இடத்துக்கு பேசணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் அழைக்கும் போது மோசே கர்த்தரை நோக்கி என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியனோடே பேசினதற்கு பின்னாவது நான் வாக்குக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன் சொல்றார். அப்போ நிறைய பேர் என்ன சொல்றாங்க, ஆமா மோசே சொல்றார் இல்லையா, எனக்கு திக்குவாய் இருக்கு, நான் வாக்குல வல்லவன் கிடையாதுன்னு சொல்றாரு. சரி, அவரு அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, ஆண்டவர் அவரை அனுப்புறாரு. அனுப்பி இஸ்ரவேல் ஜனங்க கிட்ட அவர் போய் பேசுறாரு. அப்ப இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்றாங்க, அவரை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கல்ல. அப்போ கர்த்தருக்கு அவர் என்ன பதில் சொல்றாருன்னு பாருங்க. யாத்திரையாகமம் 6ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள் வாசிக்கலாம். நீ எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனிடத்தில் போய் அவன் தன் தேசத்திலிருந்து இஸ்ரவேல் புத்திரரை போக விடும்படி அவனோட பேசு என்றார். மோசே கர்த்தருடைய சன்னிதானத்தில் நின்று, இஸ்ரவேல் புத்திரரே, எனக்கு செவி கொடுக்கவில்லை, பார்வோன் எனக்கு எப்படி செவி கொடுப்பான்? நான் விருத்த சேதனம் இல்லாத உதடுகள் உள்ளவன் என்றான். ஆமேன். ஆமேன். திரும்ப என்ன சொல்றாரு, நீ எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனிடத்துல போய் அவன் தன் தேசத்திலிருந்து இஸ்ரவேல் புத்திரரை போக விடும்படி நீ போய் பேசுன்னு சொல்றாரு. மோசே கர்த்தருடைய சன்னிதானத்துல நின்று என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய சொந்த ஜனமாகிய இஸ்ரவேல் ஜனர் புத்திரரே என் பேச்சை கேட்க மாட்டாங்க, பார்வோன் எனக்கு எப்படி செவி கொடுப்பான்? நான் விருத்த சேதனம் இல்லாத உதடு உள்ளவன் சொல்றாரு. அப்போ விருத்த சேதனம் இல்லாத உதடு உள்ளவன் சொல்லி என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா, நான் புறஜாதியருடைய பாஷையை பேசுகிறவன் அர்த்தம். ஏன் அப்படி அவர் சொல்றாரு, ஏன் நான் புறஜாதியருடைய பாஷையை பேசுகிறேன்னு சொல்லி ஏன் அப்படி சொல்றாருன்னா, அவர் 40 வயசு வரைக்கும் தான் எகிப்துல இருந்தாரு. அப்போ 40 வயசு வரைக்கும் பாத்தீங்கன்னா நல்லா அங்க இருக்கிற மொழியில பேசி வாக்கில வல்லவனா இருந்தாருன்னு சொல்லி வேதவசனம் எழுதியிருக்காரு. நம்ம அதை பார்க்கலாம். அதுக்கப்புறம் 40 வருஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் எங்க போறாருன்னு பாத்தீங்கன்னா, எகிப்தை விட்டு மீதியான் தேசத்துக்கு ஓடி போறாரு. மீதியான் தேசத்துல இருந்து திரும்பவும் 40 வருஷம் கழிச்சுதான் வராரு. அந்த இடைப்பட்ட 40 வருஷத்துல அவர் மீதியானோட மொழியை தான் பேசிட்டு இருந்தாரு தவிர எகிப்து பாஷை பேசல, எபிரேய பாஷை பேசலன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால அவருக்கு என்ன வரல, சரளமா பேச வரல. அவர் ஏற்கனவே கற்றுக்கொண்ட மொழியை அவரால் சரளமா பேச முடியல. அவர் திக்குவாய் கிடையாது. அவர் ஏற்கனவே எகிப்துல சகல சாஸ்திரங்களையும் கற்று வாக்கிலும் செய்கையிலும் வல்லவன் ஆனான்னு சொல்லி வேதத்துல எழுதியிருக்கு. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 22வது வசனம் வாசிக்கலாம். மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். ஆமீன். ஆமீன். அப்போ மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும்னா பேச்சிலும் செய்கையிலும் வல்லவனானான்னு சொல்லியிருக்கு. அப்போ அவர் தங்கு தடை இல்லாம பேசுற ஆள் தான். ஆனா 40வது வயசுல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அவர் எகிப்தை விட்டு ஓடி போய் மீதியான் தேசத்துல போய் தங்குறாரு. அதுக்கப்புறம் 40 வருஷம் கழிச்சு, அதாவது 80வது வயசுலதான் அவர் எகிப்துக்கு திரும்ப வர்றாரு. அதுக்கான வசனங்களை பார்க்கலாம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 23-30 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். அவனுக்கு 40 வயதான போது இஸ்ரவேல் புத்திரராகிய தன்னுடைய சகோதரரை கண்டு சந்திக்கும்படி அவனுடைய இருதயத்தில் எண்ணம் உண்டாயிற்று. அப்பொழுது அவர்களில் ஒருவன் அநியாயமாய் நடத்தப்படுகிறதை அவன் கண்டு அவனுக்கு துணை நின்று எய்த்தியனை வெட்டி துன்பப்பட்டவனுக்கு நியாயம் செய்தான். தன்னுடைய கையினாலே தேவன் தங்களுக்கு இரட்சிப்பை தருவார் என்பதை தன்னுடைய சகோதரர் அறிந்து கொள்வார்கள் என்று அவன் நினைத்தான். அவர்களோ அதை அறியவில்லை. மறுநாளிலே சண்டை பண்ணி கொண்டிருக்கிற 2 பேருக்கு அவன் எதிர்பட்டு, மனுஷரே,
நீங்கள் சகோதரராய் இருக்கிறீர்கள், ஒருவருக்கொருவர் அநியாயம் செய்கிறதென்ன என்று அவர்களை சமாதானப்படுத்தும்படி பேசினான். பிறனுக்கு அநியாயம் செய்தவன் அவனை பிடித்து தள்ளி, எங்கள் மேல் அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் உன்னை ஏற்படுத்தினவன் யார்? நேற்று நீ அந்த எய்த்தியனை கொன்றது போல என்னையும் கொன்று போட மனதாயிருக்கிறாயோ என்றான். இன்ன வார்த்தை நிமித்தம் மோசே ஓடிப்போய் மீதியான் தேசத்திலே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். அங்கே இருக்கும்போது அவனுக்கு 2 குமாரர்கள் பிறந்தார்கள். 40 வருஷம் சென்ற பின்பு சீனாய் மலையின் வனாந்தரத்திலே கர்த்தருடைய தூதனானவர் முட்செடி எரிகிற அக்கினி ஜுவாலையிலே அவனுக்கு தரிசனமானார். ஆமேன். ஆமேன். கர்த்தருடைய பரிசுநாமம் மகிமைப்படாது. எவ்வளவு டீட்டெயிலா பைபிள்ல எழுதிருக்கு பாருங்க. அவனுக்கு 40 வயதான போது என்ன பண்றான், தன்னுடைய சகோதரனாகிய இஸ்ரவேல் புத்திரரை பார்க்கும்படி அவனுக்கு இருதயத்துல ஆண்டவர் ஏவுறாரு. அதனால என்ன பண்றான், அந்த இருதயத்துல அந்த எண்ணம் உண்டானதுனால போய் இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கும்போது அங்க ஒரு எகிப்து என்ன பண்றான், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அநியாயம் செய்யும் போது அந்த எகிப்தனை வெட்டி என்ன பண்றாரு, கொலை செய்யறாரு. அதே போல மறாவது நாள் போய் பார்க்கும்போது இஸ்ரவேலுக்குள்ள 2 சகோதரர்கள் சண்டை போடுறாங்க. அப்போ சகோதரரே, நம்ம எல்லாம் சகோதரரா இருக்கிறோம், நம்ம சண்டை போட வேணாம், சமாதானமா இருங்கன்னு சொல்லும் போது அப்போ அந்த இஸ்ரவேல் ஜனத்துல ஒரு சகோதரர் என்ன சொல்றான்னா, நேத்து அந்த எகிப்தனை கொன்று போட்டது போல இன்று எங்களையும் கொன்று போட மனதா இருக்கிறாயா அப்படின்னு அவனை பார்த்து கேட்கும்போது அவனுக்கு பயம் உண்டாது. அப்போ நிச்சயமாய் காரியம் வெளிப்பட்டது, நம்ம கொலை செஞ்சது வெளியே வந்துடுச்சு அப்படின்றது மோசே பயந்து, இந்த விஷயம் பார்வோனுக்கு தெரிஞ்சிருக்கும், பார்வோனுக்கு தெரிஞ்ச உடனே நம்மளை கொலை செய்வான் அப்படின்னு எகிப்தை விட்டு ஓடி போய் மீதியான் தேசத்துல போய் தங்குறாரு. அங்க தங்கும் போது அவனுக்கு கல்யாணம் ஆகுது, 2 பிள்ளைகள் பிறக்கிறாங்க. அதுக்கப்புறம் நல்லா பாருங்க வசனம், திரும்பவும் 40 வயது சென்ற பிறகுதான், 40 வருஷம் சென்ற பிறகுதான் சீனாய் மலையில வனாந்தரத்துல கர்த்தருடைய தூதனானவர் என்ன பண்றாரு, முச்செடி எரிகிற அக்னி ஜுவாலையில இருந்து அவனுக்கு தரிசனமாயி, உன்னை நான் எகிப்துக்கு அனுப்புவேன், உன்னை கொலை செய்ய தேடி இருந்த அந்த பார்வோன் மரித்து போயிட்டான், நீ போய் என்னுடைய ஜனங்களை என்ன பண்ண, எகிப்துல அடிமையா இருக்கிறாங்க, அவங்களுக்காக நீ பேசி அவங்கள ரட்சித்து நீ என்ன பண்ணணும், நான் கொடுக்க போகிற கானான் தேசத்துல அவங்கள கொண்டு போனோம் அப்படின்னு சொல்லும் போதுதான் அவர் என்ன சொல்றாரு, நான் திக்கு வாயும் மந்த நாவும் உள்ளவன் சொல்றாரு. அதாவது என்னன்னா, இந்த 40 வருஷம் மீதியான் தேசத்துல புறஜாதியாரோட மொழியை பேசியிருந்தாரு. அதனாலதான் அதே ஜோடி வசனம் பாத்தீங்கன்னா, நான் விருத்த சேதனம் இல்லாத உதடு உள்ளவன். விருத்த சேதனம் யாரு பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்க. விருத்த சேதனம் இல்லாதவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா புறஜாதிங்க. அதனால நான் புறஜாதி மொழி பேசுகிறேன், என்னால போய் சரளமா பேச முடியாது. இப்போ உதாரணத்துக்கு இங்கிலீஷ் பேசுறவங்க பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ்லயே பிறந்து வாழ்ந்தவங்க எப்படி பேசுவாங்க, இங்க தூரத்துல இருந்து வந்து கத்துக்கொண்டு போறவங்க எப்படி பேசுவாங்க, அதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லையா? அதுவும் இந்த இடைப்பட்ட காலத்துல 40 வருஷமா அந்த மொழி பேச முடியல, பேசுறதுக்கான வாய்ப்பும் இல்லை. அப்ப நான் திரும்பி போய் எகிப்து பாஷையோ இல்ல எபிரேய பாஷையோ நான் எப்படி பேச முடியும், நான் திக்கி பேசுவேனே, எனக்கு சரளமா வராதே அப்படின்னு தான் சொல்றாரே தவிர அவரு திக்குவாய் கிடையாது. அதனாலதான் அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 22வது வசனம் பாத்தீங்கன்னா, மோசே எகிப்தினுடைய சகல ஸ்தாத்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் போட்டிருக்கு இல்லையா? நீங்க அதே டிரான்ஸ்லேஷன் இன்னொரு பைபிள்ல பாத்தீங்கன்னா பேச்சிலும் எழுதிருக்கு, மொழிபெயர்ப்புல பேச்சிலும் எழுதிருக்கு, பேச்சிலும் செய்கையிலும் வல்லவனானான்னு சொல்லி எழுதிருக்கு. வேத வசனம் ஒன்றிலும் ஒரு வசனம் கூட ஒரு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தோட உறுப்பாகிலும் அவமாய் போகிறத காட்டிலும் அது நலமா இருக்கும்னு ஆண்டவர் சொல்றாரு இல்லையா? அப்ப அதுல வேதத்துல இருக்கிற ஒரு வசனமும் ஒளிந்து போகாதுன்றாரு. அது வானமும் பூமியும் ஒளிந்து போவோம், என்னுடைய வசனமும் என்றென்றைக்கும் நிலை நிற்கும்னு சொல்றாரு. அப்போ எல்லா வசனங்களையும் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். அவர் பார்வோன் இடத்துல நிற்கும் போது அவருக்கு வயசு என்னன்னு தெளிவா எழுதியிருக்கு பாருங்க. யாத்திரையாகமம் 7ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிக்கலாம். அவர்கள் பார்வோனுடைய பேசும் போது மோசேக்கு 80 வயதும் ஆரோனுக்கு 83 வயதுமாய் இருந்தது. ஆமென். ஆமென். எவ்வளவு டீட்டெயிலா சொல்றாரு பாருங்க. அவர்கள் பார்வோனுடைய பேசும்போது மோசேக்கு என்ன வயசு? 80 வயசு. 40 வயசுல ஓடி போறாரு. திருப்பி 40 வருஷம் கழிச்சுதான் கர்த்தர் அவருக்கு தரிசனம் ஆறாரு. அந்த வருஷமே புறப்பட்டுதான் வந்து அவர் பேசுறாருன்றத பாக்குறோம். அவங்க அண்ணன் மோசேயோட 3 வயசு மூத்தவரா இருக்கிறாருன்றதும் இந்த வசனம் தெரியும். சரி, இன்னும் சில வசனங்களை நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். அப்போ மோசே என்ன பண்றாரு, ஆண்டவருடைய சொல் பேச்சை கேட்டு எகிப்துக்கு குடும்பத்தோட புறப்பட்டு வராரு இல்லையா? அப்ப பாத்தீங்கன்னா வழியில கர்த்தர் அவனை கொல்ல பார்த்தாருன்னு சொல்லி எழுதி. ஏன் அவனை கொல்ல பார்த்தார் அப்படின்றத நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். அதற்கான மூல வசனங்களை வாசிக்கலாம். யாத்திரையாகமம் 4ஆம் அதிகாரம் 23 இருந்து 26 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு என்று கட்டளையிடுகிறேன். அவனை விடமாட்டேன் என்பாயாகில்
நான் உன்னுடைய குமாரனை உன் சேஷ்டபுத்திரனை சங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல் என்றார். வழியிலே தங்கும் இடத்தில் கர்த்தர் அவனுக்கு எதிர்ப்பட்டு அவனை கொல்ல பார்த்தார். அப்பொழுது சிப்போரால் கருக்கான ஒரு கல்லை எடுத்து தன் புத்திரனுடைய நுனித்தோலை அறுத்து அதை அவன் கால்களுக்கு முன்பாக எறிந்து, நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்றாள். பின்பு அவர் அவனை விட்டு விலகினார். அப்பொழுது அவள், விருத்த சேதனத்தின் நிமித்தம் நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்றாள். ஆமென். ஆமென். எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிடுனா இஸ்ரவேல் ஜனங்களை அனுப்பிடு. இஸ்ரவேல் ஜனங்க தான் அவரோட சிரேஷ்ட புத்திரன் சொல்லி எழுதிருக்கு இல்லையா? என் கட்டளை இடுகிறேன், அவன் விடமாட்டேன் அப்படி சொல்வானாகில் நான் உன்னுடைய குமாரனையும் உன் சிரேஷ்ட புத்திரனையும் சங்கரிப்பேன்னு கர்த்தர் சொல்றாரு. இந்த வார்த்தையை சொன்னதுக்கு அப்புறம் தான் என்ன பண்றாரு? போற இடத்துல பாத்தீங்கன்னா வழியில தங்கும் இடத்துல கர்த்தர் மோசேக்கு எதிர்பட்டு அவனை கொல்ல பார்த்தார்னு சொல்லி எழுதி. அப்போது சிப்போரால் மோசேயோட மனைவி என்ன பண்றாங்க? கருக்கான ஒரு கல்லை எடுத்து தன்னோட பிள்ளைகளோட நுனித்தோலை அறுத்து அவங்க கால்களுக்கு முன்னாக எரிந்து போடுறாங்க. நீ எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் சொல்லி அவங்க சொல்றாங்க. பின்பு அவனை விட்டு என்ன பண்றாரு? கர்த்தர் விலகினார். அப்பொழுது அவள், விருத்த சேதனம் செஞ்சது நிமித்தம் நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் அப்படின்னு சொல்றாங்க. இதை நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. அங்க விருத்த சேதனம் அவங்க பிள்ளைகளுக்கு தான் பண்ணப்பட்டது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். சரி, விருத்த சேதனம் எதற்கு அடையாளமா இருக்குது? ஏன் ஆண்டவர் அங்க கொல்ல பார்த்தார் அப்படின்ற அந்த கேள்வியை பார்க்கணும். விருத்த சேதனம் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க பிள்ளைகளுக்கு பண்ண பிறகு கர்த்தர் என்ன பண்றாரு? அவங்களை விட்டு விலகினாருன்றதை நம்ம பார்க்கிறோம். சரி, விருத்த சேதனம் ஆபிரகாமோட செய்யற உடன்படிக்கைக்கு அடையாளம். வாசிக்கலாம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 8-11 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். நீ பரதேசியாய் தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன் என்றார். பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, இப்பொழுது நீயும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததியும் என் உடன்படிக்கையை கை கொள்ளுங்கள். எனக்கும் உங்களுக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நடுவே உண்டாகிறதும் நீங்கள் கை கொள்ள வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்னவென்றால், உங்களுக்குள் பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். உங்கள் நுனித்தோலின் மாம்சத்தை விருத்த சேதனம் பண்ண கடவீர்கள். அது எனக்கும் உங்களுக்கும் உள்ள உடன்படிக்கைக்கு அடையாளமாய் இருக்கும். ஆமேன். ஆமேன். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாய் என்ன சொல்றார் பாருங்க. நீ பரதேசியா தங்கி இருக்கிற பத்தியா, இந்த கானான் தேசத்தை முழுவதையும் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்நிதிக்கும் நிச்சயமாக சுதந்திரமாக கொடுப்பேன்னு சொல்றாரு. இதற்காக தான் மோசே என்ன பண்றாரு? அழைக்கிறாரு. என்னோட ஜனங்க, என்னோட பிள்ளைகள் எகிப்துல அடிமையா இருக்கிறாங்க, நீ போய் என்ன பண்ணன? நான் கொடுப்பேன் ஆபிரகாமுக்கு சொன்ன அந்த தேசத்துல நீ அவங்களை கொண்டு போ அப்படின்னு சொல்றாரு. நல்லா புரிஞ்சுங்க. அதுக்காக தான் மோசே அழைக்கிறாரு. அதுக்கு அவங்களுக்கு அடையாளமா இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா விருத்த சேதனம். எனக்கும் உனக்கும் உனக்கும் பின்வரும் உன் சந்நிதிக்கும் நடுவே உண்டாயிருக்கிற நம்ம கை கொள்ள வேண்டிய உடன்படிக்கை என்னன்னா, உங்களுக்கு பிறக்கிற எல்லா சகல ஆண் பிள்ளைகளும் என்ன பண்ணணும்? விருத்த சேதனம் பண்ணப்படணும். அப்படி உங்கள் நுனித்தோனில் மாம்சத்தை விருத்த சேதனம் பண்ண கடவீர்கள். அது எனக்கும் உங்களுக்கும் உள்ள உடன்படிக்கைக்கு அடையாளமே அதுதான். அப்போ ஆபிரகாமுக்கு கர்த்தர் இந்த தேசத்தை கொடுப்பேன்னு சொன்னதுக்கு அவங்க பண்ணிக்கிற அக்ரிமெண்ட், அந்த அக்ரிமெண்ட்டுக்கு அடையாளமா என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை அடையாளமா இருக்குது என்னன்னு பாத்தீங்கன்னா விருத்த சேதனம். அப்போ விருத்த சேதனத்தை பண்ணாதவன் என்ன பண்ணுமா? அந்த ஜனத்துல இராதபடி அறுப்புண்டு போவான்னு எழுதியிருக்கு. அதிலே ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிக்கலாம். நுனித்தோலின் மாம்சம் விருத்த சேதனம் பண்ணப்படாதிருக்கிற நுனித்தோல் உள்ள ஆண் பிள்ளையா இருந்தால் அந்த ஆத்துமா என் உடன்படிக்கையை மீறினபடியால் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான் என்றார். ஆமேன். ஆமேன். அப்போ நுனித்தோலின் மாம்சம் விருத்த சேதனம் பண்ணாதிருக்கிற எந்த ஆண் பிள்ளையா இருந்தாலும் என்ன பண்ணுவாங்களாம்? அந்த ஆத்துமா என் உடன்படிக்கையை மீறினபடினால். அப்போ ஆண்டவருடைய உடன்படிக்கை மீறுறாங்கன்னு அர்த்தம். முதல்ல ஆதாமு கிட்ட இந்த பழத்தை சாப்பிடாதன்றார் இல்லையா? அது மீகால பாத்தீங்கன்னா ஆதாம் என் உடன்படிக்கை மீறினான்னு சொல்லி எழுதி. அப்போ உடன்படிக்கையை மீறுகிறதே பாவம், பாவத்தின் சம்பளம் மரணம்ன்றத பாக்குறோம். இங்கேயும் என் உடன்படிக்கை மீறினபடினால் இந்த ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான், அவன் கொல்லப்படணும்னு சொல்லி எழுதிருக்கு. சரி, இததான் மோசே அவனோட பிள்ளைகளுக்கு பண்ணாத இருந்ததுனாலதான் கர்த்தர் அவர் கொல்லப்பட்டார். அப்ப மோசேக்கு எப்படிங்க தெரியும் விருத்த சேதனம் பண்ணணும்னு? எப்படி தெரியும்? அவதான் 40 வயசுல ஓடி போயிட்டாரு. 40 வயசு வரைக்கும்
எகிப்து பார்வோனுடைய குமாரனா தானே வளர்ந்தாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஆதியாகமத்திலிருந்து உபாகம் வரைக்கும் யாரு பைபிளை எழுதுதுன்னு பாத்தீங்கன்னா மோசே தான். அவருக்கு நல்லாவே விருத்த சேதனத்தை பத்தி தெரியும். இல்ல ஆண்டவர் அதுக்கப்புறமா தான் சொல்லி கொடுத்திருப்பாரு, அதுக்கு முன்னாடி அவருக்கு எப்படி தெரியும், அவர் தேவன் அறியாது இருந்தாரே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அவருக்கு முன்னாடியே தெரியும். அதுக்கான வசனங்களை நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். விருத்த சேதனத்தை பற்றி நன்கு அறிந்திருந்த மோசே. வாசிக்கலாம், யாத்திரையாகமும் 2ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள் வாசிக்கலாம். அப்பொழுது பார்வோனுடைய குமாரத்தி நதியில் ஸ்நானம் பண்ண வந்தாள். அவளுடைய தாதிகள் நதியோரத்தில் உலாவினார்கள். அவள் நாணலுக்குள்ளே இருக்கிற பெட்டியை கண்டு தன் தாதியை அனுப்பி அதை கொண்டு வரும்படி செய்தாள். அதை திறந்தபோது பிள்ளையை கண்டாள். பிள்ளை அழுதது. அவள் அதன் மேல் இரக்கமுற்று, இது எபிரேயர் பிள்ளைகளில் ஒன்று என்றாள். ஆமென். ஆமென். பார்வோனுடைய குமாரத்தி நதியில ஸ்நானம் பண்ணும்போது மோசேயோட அம்மா என்ன பண்றாங்க, தாதி என்ன பண்றாங்க, பிள்ளைய என்ன பண்றாங்க, ஆத்துல விட்டுறாங்க. அப்போ அந்த பெட்டியில விடும்போது பார்வோனுடைய குமாரத்தியோட கூட இருந்த சில சகோதரிகள் என்ன பண்றாங்க, அந்த பெட்டியில இருந்து அந்த பிள்ளையை எடுத்து பாக்குறாங்க இல்லையா. திறந்த போது என்ன இருக்குது, குழந்தை இருக்குது, குழந்தை அழுகிற சத்தம் கேட்குதுன்னு பாக்குறாங்க. அப்போ அங்க வசனத்தை நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. அந்த பார்வோனுடைய குமாரத்தி என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. இது எபிரேயர் பிள்ளைகளில் ஒன்றுன்னு சொல்றாங்க. அந்த குழந்தைய பார்த்தவனே இது எபிரேய குழந்தைனா இஸ்ரவேல் ஜனத்தோட பிள்ளைன்னு சொல்றாங்க. எப்படி இஸ்ரவேல் ஜனத்தோட பிள்ளைன்னு சொன்னாங்கன்னா, மோசே அந்த குழந்தையா இருக்கும்போது அந்த பெட்டியில இருக்கும் போது என்ன பண்ணிருக்காங்க, அவருக்கு விருத்த சேதனம் பண்ணிருக்காங்க. அதுக்கான வசனங்களை பார்க்கலாம். விருத்த சேதனம் பண்றதுக்கு முன்னாடி அந்த குழந்தை விடும்போது எத்தனை வயசுன்றதை பார்க்கலாம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள் வாசிக்கலாம். அக்காலத்திலே மோசே பிறந்து திவ்ய சௌந்தரியம் உள்ளவனாய் இருந்து 3 மாதம் அளவும் தன் தகப்பன் வீட்டிலே வளர்க்கப்பட்டான். அவன் வெளியே போட்டு விடப்பட்ட போது பார்வோனுடைய குமாரத்தி அவனை எடுத்து தனக்கு பிள்ளையாக வளர்த்தாள். ஆமென். நல்லா பாருங்க, மோசே ரொம்ப அழகா இருந்ததுனால என்ன பண்ணாங்க, அவங்க அம்மா 3 மாதம் அளவும் தன் தகப்பன் வீட்டிலே என்ன பண்ணாங்க, வளர்க்கப்பட்டாங்க. 3 மாசம் கழிச்சுதான் என்ன பண்ணாங்க, ஆத்துல அவனை விடுறாங்க. அப்பதான் பார்வோனுடைய குமாரத்தி அவனை தனக்கு பிள்ளையாக எடுத்து வளர்க்குறாங்கன்றத நம்ம பாக்குறோம். அப்போ 3 மாதம் அளவும் வீட்டுலதான் வச்சு வளர்த்துருந்தாங்க. அப்போ மோசேக்கு வயசு என்னது, 3 மாசம். சரி, விருத்த சேதனம் எப்ப பண்ணணும்? ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்துலதான் விருத்த சேதனத்துக்கான உடன்படிக்கை கர்த்தர் ஆபிரகாம் கூட செய்யறாரு இல்லையா. அதுல 12வது வசனம் வாசிக்கலாம். உங்களில் தலைமுறை தலைமுறையாக பிறக்கும் ஆண் பிள்ளைகள் எல்லாம் 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். வீட்டிலே பிறந்த பிள்ளையும் உன் வித்தில்லாத அந்நியனிடத்தில் பணத்திற்கு கொல்லப்பட்ட எந்த பிள்ளையும் அப்படியே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். ஆமென். ஆமென். அப்போ 8ஆம் நாள்ல என்ன பண்ணோம், விருத்த சேதனம் பண்ணப்பட்டணும். அப்போ மோசே 3 மாசம் கழிச்சுதான் என்ன பண்ணாங்க, ஆத்துல விட்டுருக்காங்க. அப்போ மோசேக்கும் என்ன பண்ணிருக்காங்க, விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்காங்க. அப்போ அவர் அங்க வளர்ந்தா கூட அவர் ஒரு இஸ்ரவேலர்ன்றத நன்கு அறிந்திருக்கிறார். இஸ்ரவேலோட பிள்ளையை தான் எடுத்து பார்வோன் குமாரத்தி வளர்க்குறாங்கன்றதையும் அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்குது. அதனாலதான் 40 வயசு ஆன போது தன்னுடைய சகோதரனை பார்க்கணும்னு அவர் இருதயத்துல தோணுது. அப்போ இந்த ஆபிரகாமோட செஞ்ச உடன்படிக்கையும் ஈசாக்கு யாக்கோப்பு செஞ்ச உடன்படிக்கை அவர் நன்கு அறிந்திருக்காரு. அதனாலதான் கர்த்தரே அவருக்கு தரிசனம் ஆகும்போது என்ன சொல்றாரு, நான் ஆபிரகாமின் தேவனும் யாக்கோப்பின் தேவனும் நான் ஈசாக்கின் தேவனுமா இருக்கிற உன்னுடைய தேவன் சொல்றாரு. அப்போ ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோப்பை நன்கு அறிந்திருந்த மோசே நல்லாவே அவனுக்கு தெரியும். அப்போ விருத்த சேதனம்ன்றது உடன்படிக்கை. எல்லாரும் என்ன பண்றாங்க, இஸ்ரவேல் ஜனத்துல எகிப்துல இருந்தா கூட அங்க உடன்படிக்கைப்படி அவங்க விருத்த சேதனம் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா மோசே லேவியர் ஒரு சகோதரியும் லேவியரோட சகோதரன், அவங்க 2 பேருக்கும் பிறந்த ஒரு பிள்ளை தான் மோசேன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ மோசேக்கு இதை பத்தி நல்லாவே தெரியும். ஆனாலும் என்ன பண்ணல, அவங்க பிள்ளைகளுக்கு அந்த விருத்த சேதனம் பண்ணல. சரி, கர்த்தர் அதுக்கப்புறம் தரிசனமானாரே, அப்போவாது உன்னை கானான் தேசத்துக்கு நான் கொண்டு போறேன், என்னோட இஸ்ரவேல் ஜனங்களை நீ தான் கொண்டு போறேன், அதுக்கு தான் நான் உன்னை அழைக்கிறேன்னு சொல்லும் போது அதுக்கு உடன்படிக்கைக்கு அடையாளமா தானே கர்த்தர் ஆபிரகாமோட இதை செய்ய சொன்னாரு. அப்போவாது அவனுக்கு அதை பயந்து என்ன பண்ணிருக்கணும், செஞ்சிருக்கணும். சரி, அவங்க மனைவிக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? அப்ப நிச்சயமா சரீரத்துல அவங்க மனைவி அதை உணர்ந்திருப்பாங்க. அப்ப என்ன பண்றாங்க, இது எப்படி எதனால இது கேட்கும் போது அவர் என்ன பண்ணிருப்பாரு, இது ஆபிரகாமோட செஞ்ச உடன்படிக்கைக்கு எங்க ஜனத்துக்கு இருக்கிற அடையாளம்ன்றத அவங்க மனைவிக்கு சொல்லியிருப்பாரு, என் பிள்ளைகளுக்கும் பண்ணணும்னு சொல்லியிருப்பாரு. ஒருவேளை அவங்க மனைவி அதை மறுத்திருக்கலாம். அன்னைக்கு கொலை பண்ணும்போது அவங்க மனைவி தானே பண்ணாங்க, அவரோட பிள்ளைகளுக்கு விருத்த சேதனம் பண்ணாங்கன்னு சொல்லி எழுதியிருக்கு. யாத்திரையாகமம் 12ஆம் அதிகாரம் 43-44 வசனங்கள் வாசிக்கலாம். மேலும்
கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, பஸ்காவின் நியமமாவது, அந்நிய புத்திரன் ஒருவனும் அதை புசிக்க வேண்டாம். பணத்தினால் கொல்லப்பட்ட அடிமையானவன் எவனும் நீ அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணின பின் அவன் அதை புசிக்கலாம். ஆமென். ஆமென். கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி என்ன சொல்றாரு? பஸ்காவின் நியமனமாகுது. அதாவது பஸ்கா புசிக்கணும்னா நீ என்ன செய்யணும்னு சொல்லி வேதத்துல எழுதிருக்கு. நீ பஸ்காவை புசிக்கணும்னா என்ன பண்ணும்? விருத்த சேதனம் பண்ணின பின்பு அவன் அதை புசிக்கலாம். சரி, அதுல யாத்திரையாகமம் 12ஆம் அதிகாரம் 48வது வசனம் வாசிக்கலாம். அந்நியன் ஒருவன் உன்னிடத்திலே தங்கி கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்க வேண்டும் என்று இருந்தால் அவனை சேர்ந்த ஆண் பிள்ளைகள் யாவரும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். பின்பு அவன் சேர்ந்து அதை ஆசரிக்க வேண்டும். அவன் சுதேசியை போல் இருப்பான். விருத்த சேதனம் இல்லாத ஒருவனும் அதில் புசிக்க வேண்டாம். ஆமென். அப்போ கர்த்தருடைய பஸ்காவை நீங்க ஆசரிக்கணும்னா நிச்சயமா அந்த ஆண் பிள்ளை என்ன பண்ணிருக்கணும்? விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்க வேண்டும். விருத்த சேதனம் பண்ணாதவன் யாரும் என்ன பண்ணக்கூடாது? அதை புசிக்க வேண்டாம் சொல்ற. அப்போ இன்னைக்கு பஸ்கா பலியா இருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பஸ்கா பலியா வந்து சிலுவையின் மரணத்தை என்ன பண்ணாரு? ருசி பார்த்தார். அப்படி அவர் கூட நம்ம திருவிருந்த நம்ம எடுக்கணும்னா, அந்த அன்பின் விருந்துல நம்ம பங்கு கொள்ள வேண்டும் என்றால் நம்ம என்ன பண்ணணும்? ஞானஸ்தானம் எடுக்கணும். இப்போ விருத்த சேதனம் தான் எதற்கு உடன்படிக்கைக்கு அடையாளமா இருந்துச்சு? ஆபிரகாமுக்கு செஞ்ச உடன்படிக்கைக்கு அடையாளமா இருந்துச்சுல்ல. அதே போல இயேசு கிறிஸ்துவோட செஞ்ச புது உடன்படிக்கைக்கு அடையாளமா இருக்குது என்னன்னு பாத்தீங்கன்னா ஞானஸ்தானம். அப்போ நம்ம ஞானஸ்தானம் தான் உடன்படிக்கை அடையாளமா இருக்குது. ஞானஸ்தானம் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையா இருந்து உங்களை ரட்சிக்கிறதுன்னு சொல்லி வேதத்துல எழுதிருக்கு. அது உடன்படிக்கைன்னு சொல்லி எழுதிருக்கு. அப்ப அந்த உடன்படிக்கை நம்ம பங்கு கொண்டாதான் இயேசு கிறிஸ்து நாமத்துல ஞானஸ்தானம் பெற்றவர்களுக்கு மட்டுமே நம்ம சபையில என்ன பண்றோம்? திருவிருந்து கொடுக்குறோம். அப்போ அந்த உடன்படிக்கையில பங்கு இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் கொடுக்குறோன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனா விருத்த சேதனம் மோசேயால உண்டாகல, ஆபிரகாம் கூட செஞ்ச உடன்படிக்கை. அதை மோசே என்ன பண்றாரு? அதை தொடர்ந்து நியமிக்கிறாருன்றதை நம்ம பாக்குறோம். யோவான் 7ஆம் அதிகாரம் 22வது வசனம் வாசிக்கலாம். விருத்த சேதனம் மோசேயினால் உண்டாகாமல் பிதாக்களால் உண்டாயிற்று. பின்பு மோசே அதை உங்களுக்கு நியமித்தான். நீங்கள் ஓய்வு நாளிலும் மனுஷனை விருத்த சேதனம் பண்ணுகிறீர்கள். ஆமென். விருத்த சேதனம் மோசையினால் உண்டாகாம பிதாக்களால் உண்டாயிற்று. பிதாக்கள்னா யாரு? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு, இவங்க தான் அவங்களுடைய பிதாக்களா இருந்தாங்க இல்லையா? அதுக்கப்புறமா எகிப்திலேயே அவங்க என்ன பண்ணாங்க? விருத்த சேதனம் செஞ்சுட்டு தான் இருந்தாங்க. இதை நன்கு தெரியும் மோசேக்கு. ஆனாலும் அவர் புறஜாதியார் பொண்ணை கல்யாணம் பண்ணதுனால அந்த உடன்படிக்கையை தொடர்ந்து என்ன பண்ண முடியல, அவரால் கை கொள்ள முடியாம போகுது. பஸ்காவை புசிக்கணும்னா விருத்த சேதனம் கட்டாயம்னா பஸ்கா பலியை புசிச்சுதான் என்ன பண்றாங்க? இஸ்ரவேல் ஜனங்க எல்லாருமே எங்க போறாங்க? எகிப்துக்கு அந்த ராத்திரி கிளம்புறாங்க. அந்த ராத்திரி அவங்க பஸ்கா புசிச்சுதான் அந்த ரத்தத்தை என்ன பண்ணாங்க? கதவுகள்ல தேய்ச்சி வைக்கிறாங்க. அப்போ சங்கார தூதன் வரும்போது அந்த கதவுகள்ல ரத்தம் இருக்கிறத பார்த்தாருன்னா இது வந்து இஸ்ரவேல் ஜனங்க அப்படின்னு சொல்லி கடந்து போவாரு. ரத்தம் இல்லைன்னா என்ன பண்ணுவாரு? அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சு தலைச்சம்பிளையை கொன்னு போடுவாருன்றத நம்ம பாக்குறோம். அப்போ இஸ்ரவேல் புத்திரர்ல ஒருவரும் மறிக்கலன்றத நம்ம வாசிக்கிறோம். ஆனா எகிப்துல ஒரு வீட்லயும் ஒரு தலைச்சம்பிளையும் உயிரோட விழல, எல்லாரையும் கொன்று போட்டார் இல்லையா? அப்ப என்ன அர்த்தம்? எல்லோருமே விருத்த சேதனம் பண்ணப்பட்டுதான் என்ன பண்ணாங்க? எகிப்தை விட்டு புறப்பட்டாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கான வசனங்களை பார்க்கலாம். யோசுவா 5ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிக்கலாம். எகிப்திலிருந்து புறப்பட்ட எல்லா ஜனங்களும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருந்தார்கள். அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட பின்பு வழியில் வனாந்தரத்திலே பிறந்த சகல ஜனங்களும் விருத்த சேதனம் பண்ணப்படாதிருந்தார்கள். ஆமென். அப்போ எகிப்துல புறப்பட்ட எல்லா ஜனங்களும் என்ன பண்ணாங்க? விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருந்தாங்க. அப்போ அந்த 40 வருஷம் வனாந்தரத்துல இருந்த போது அங்க பிள்ளைகள் பிறந்தவங்க மட்டும்தான் என்ன பண்ணல, அவங்களுக்கு விருத்த சேதனம் பண்ணல. அதுக்கப்புறம் யோசுவா என்ன பண்றாரு? அவங்களுக்கு விருத்த சேதனம் பண்றாருன்றதை நம்ம பாக்குறோம். அப்போ கர்த்தர் சொன்ன கட்டளையை மீறினதுனாலதான், தன் பிள்ளைகளுக்கு 8ஆம் நாள்ல விருத்த சேதனம் செய்யணும்னு சொன்னதை மீறினதுனாலதான் கர்த்தர் என்ன பண்றாரு? மோசேயை கொல்ல பார்த்தார். அவர் திரும்பவும் தரிசனமாகி அவனுக்கு ஞாபகப்படுத்துறாரு, உன்னை கானான் தேசத்துக்கு நீ கொண்டு போறதுக்கு நான் உன்னதான் தேர்ந்தெடுத்துக்கிறேன். நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோப்பின் தேவனும் சொன்னது காரணம் என்னன்னா, நான் அவர்களோட உடன்படிக்கை பண்ணிருக்கேன். அந்த உடன்படிக்கை நிறைவேற்றதான் நான் உன்னை அழைக்கிறேன் வான்னு சொல்றாரு. அப்பவாது அவன் மனம் திரும்பி என்ன பண்ணிருக்கணும்? பயந்து உடன்படிக்கையை கை கொண்டிருக்கணும். ஆனா உடன்படிக்கை மீறினதுனாலதான், ஆதாமை போல மீறுறாருன்றதுனாலதான் கர்த்தர் என்ன பண்ணாரு? கொல்ல பார்த்தாரு. அப்போ அவங்க மனைவி என்ன பண்றாங்க? மனம் திரும்பி கர்த்தருக்கு பயந்து அதை உடன்படிக்கை நிறைவேற்றணும்னு கர்த்தர் அவங்களை விட்டு விலகினார்னு சொல்லி வேதவசனம் எழுதி.
சங்கீதம் 99 அதிகாரம் 6-8 வசனங்கள் வாசிக்கலாம். அவருடைய ஆசாரியரில் மோசேயும் ஆரோனும் அவர் நாமத்தை பற்றி கூப்பிடுகிறவர்களில் சாமுவேலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு அருளினார். மேக ஸ்தம்பத்திலிருந்து அவர்களோட பேசினார். அவர்கள் அவருடைய சாட்சி பிரமாணங்களையும் அவர் தங்களுக்கு கொடுத்த கட்டளையையும் கைக்கொண்டார்கள். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு உத்தரவு அருளினீர். நீர் அவர்கள் கிரியைகளின் நிமித்தம் நீதி சரி கட்டின போதிலும் அவர்களுக்கு மன்னிக்கிற தேவனாய் இருந்தீர். ஆமேன். ஆமேன். ஆசாரியரில் மோசேயும் ஆரோனும் அவரோட பேசும்போது மறு உத்தரவு கொடுத்தாரு இல்லையா? மேகஸ்தம்பத்திலிருந்தும் அவர்களோடு பேசினாருன்றதை பாக்குறோம். அவங்களும் சாட்சி பிரமாணத்தை என்ன பண்ணாங்க? கர்த்தருக்கு உண்மையா இருந்து கட்டளைகளை கை கொண்டாங்க. ஆனாலும் சில இடத்துல அந்த கண்மலை கிட்ட பேசுன்றாரு, ஆனா அடிக்கிறாரு. இதே போல ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா இந்த உடன்படிக்கை நிறைவேற்றாம போறாரு இல்லையா? அதே போல ஆரோனும் மோசேய பரியாசம் பண்றாருல, நீ அந்நிய ஸ்ரீயை தானே கல்யாணம் பண்ணிட்டு வந்த அப்படின்னு சொல்லும் போதும் அவங்க சில இடத்துல தப்பு செய்யறாங்க தான். அதான் பாவம் செய்யாத நீதிமான் ஒருவனும் கிடையாதுன்னு சொல்லி வேதத்துல எழுதிருக்கு. எங்கள் தேவனாகி கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு உத்தரவு அருளினீர். நீர் அவர்கள் கிரியை நிமித்தம் நீதியை சரி கட்டின போதும், அவர் தண்டனை கொடுத்த போதும் அவர்களுக்கு மன்னிக்கிற என்ன பண்றாரு? தேவனா இருக்கிறது. அவர் கொன்னு போடலையே, நம்மளை சிச்சித்தாருதான்னு பாக்குறோம். இப்ப நம்ம பிழைத்து இருக்கிறோமே, அப்போ ஒரு மகா இரக்கமும் கிருபை உள்ளவரை யாரை அவர் அதிகமா நேசிக்கிறாரோ அவங்களதான் என்ன பண்றாரு? சிச்சை கொடுக்கிறாருன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். கர்த்தர் ஏன் மோசையை தேர்ந்தெடுக்கணும்? எவ்வளோ பேரு இஸ்ரவேல் ஜனத்துல இருக்கும்போது ஓடி போன மோசேவை ஏன் ஆண்டவர் கர்த்தர் திரும்ப கொண்டு வரணும்? என்னைக்காவது அந்த கேள்வியை நம்ம கேட்டு பார்த்திருக்கிறோமா? வாசிக்கலாம். என்னாகமம் 12 அதிகாரம் 7வது வசனம் வாசிக்கலாம். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். ஆமென். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளன். அவன் வீடுன்றது அங்க சபையை குறிக்குது. அப்போ என் சபைகளில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன் சொல்லியிருக்கு. அப்போ நம்ம தான் அவரோட வீட்டாரா இருக்கிறோம்னு சொல்லி வேதவசனம் புதிய ஏற்பாட்டுல நம்ம வாசிக்கிறோம். ஏசாவை வெறுத்து யாக்கோப்பை சிநேகித்தேன்றார். அப்ப ஆண்டவர் ஒருத்தரை வெறுத்து ஒருத்தரை சிநேகிக்கிறாரா? கிடையாது. அவங்க என்னமா நடக்க போறாங்கன்றத முன்னறிந்திருக்கிறார். ஏசா தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாதவனும் அடங்காதவனுமா இருக்கிறான். ஆனா யாக்கோப்பு தாய் தந்தைக்கு கீழ்ப்படிந்தவனா இருக்கும். அதனாலதான் நான் ஏசாவை வெறுத்து யாக்கோப்பை சிநேகித்தேன் அப்படின்னு சொல்றாரு. அதே போல இந்த மோசே உண்மை உள்ளவன் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அவர் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிற கர்த்தரா இருக்கிறதுனால, மோசே உண்மை உள்ளவனா இருந்ததுனாலதான் கர்த்தர் என்ன பண்றாரு? அவரோட வேலைக்கு அவரை பயன்படுத்துறாருன்றதை பாக்குறோம். அது மட்டும் கிடையாது, அவர் மிகுந்த சாந்த குணம் உள்ளவர். வாசிக்கலாம். என்னாகமம் 12 அதிகாரம் 3வது வசனம் வாசிக்கலாம். மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாய் இருந்தான். ஆமென். மோசே எப்படிப்பட்டவரா இருந்தாராம்? பூமியில் உள்ள சகல மனுஷரிலும் யார் சாந்த குணம் உள்ளவரா? மோசே தான் சாந்த குணம் உள்ளவனா இருந்திருக்கிறார். அதனாலதான் கர்த்தர் என்ன பண்றாரு? அவரை தேர்ந்தெடுத்தார். ஏன் சாந்த குணம் உள்ளவரை தேர்ந்தெடுத்தாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஜனங்க எகிப்துல என்ன பண்ணும்? போற வழியில வனாந்தரங்களை எனக்கு கோபங்களை உண்டாக்குங்க, எனக்கு எரிச்சலை மூட்டும், என்னை பரீட்சை பண்ணி பார்க்கும். அப்போ நான் கோபத்துல ஒருத்தனை கொன்று போடுவது போல மொத்தமா அந்த ஜனங்களை நான் கொன்று போடாதபடிக்கு இந்த சாந்த குணம் உள்ள மோசே எனக்காக திறப்பின் வாசல்ல நின்று எனக்காக அந்த ஜனங்களுக்காக பரிந்து பேசுகிற ஒரு மத்தியஸ்னா இருப்பான்னு சொல்லி கர்த்தர் அந்த மத்தியஸ்னை தேர்ந்தெடுத்தார். வாசிக்கலாம். சங்கீதம் 106 அதிகாரம் 21 23 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். எகிப்திலே பெரிய கிரியைகளையும் காமின் தேசத்திலே அதிசயங்களையும் சிவந்த சமுத்திர தண்டையிலே பயங்கரமானவைகளையும் செய்தவராகிய தங்கள் இரட்சகரான தேவனை மறந்தார்கள். ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார். அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பின் வாயிலே நின்றான். ஆமென். ஆமென். எகிப்திலே பெரிய கிரியைகளையும் காமின் தேசத்திலே அதிசயங்களையும். காமின் தேசம் அப்போ எதுன்னு பாருங்க, எகிப்துன்றது அங்க ஆண்டவர் மறைச்சு வச்சிருக்காரு. சிவந்த சமுத்திர தண்டையிலே பயங்கரமானவைகளையும் செய்தவராகிய தன்னுடைய தேவனை அவங்க மறந்தாங்க. அவங்க போற வழியெல்லாம் என்ன பண்ணாங்க? கலகம் பண்ணிக்கணும், முணுமுணுத்து நாங்க எகிப்துல இருந்தா நல்லா இருக்கும், நலமா இருக்கும், எங்களை இந்த வனாந்தரத்துல கொண்டு போறதுக்காக நீ என்னை கூட்டு வந்த, அங்க நாங்க எகிப்துல நாங்க சாப்பிட்ட பூண்டு எங்க, மாதுளம்பழம் எங்க, வெங்காயம் எங்க அப்படின்னு சொல்லி இங்க வெறும் மண்ணாவை மட்டும் எனக்கு கொடுத்து எங்கள் வாயை கசப்பாக்குறியே, எங்களுக்கு குடிக்க தண்ணீரும் இல்லையே அப்படின்னு சொல்லி வர வழியெல்லாம் என்ன பண்றாங்க? முணுமுணுத்துக்கிட்டே வராங்க.
அப்போ கர்த்தர் அவர்களை என்ன சொல்றாரு பாருங்க, அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார். அப்பொழுது அவரால் தெரிந்து கொண்ட மோசே என்ன சொல்றாரு, நீங்க என் நாமத்தை கிறுக்கி போடுங்க, ஜீவ வஸ்து இருந்து எனக்கு நான் என் நாமத்தை கிறுக்கி போடுங்க, என்ன கொண்டு போடுங்க. இப்போ எகிப்துல இருக்கிற ஜனங்க கேட்டா என்ன சொல்லுவாங்க, அவங்களுக்கு கானான் தேசத்தை கொண்டு போறேன்னு சொல்லி கூட்டு வந்த கர்த்தர் வழியில கொன்று போட்டாருன்னு அவங்க உங்களுடைய நாமத்துக்கு விரோதமா பேசுவாங்களே அப்படின்னு சொல்லி அவருக்கு முன்பாக திறப்பன் வாசல ஜெபம் பண்ணும். அப்போ ஆண்டவர் அந்த மத்தியஸ்தரோட ஜெபத்தை கேட்டு என்ன பண்ணாரு, அவர்களை விட்டு கடந்து போனார்ன்ற பார்க்கணும். இன்னைக்கும் நமக்கு ஒரு மத்தியஸ்தர் இருக்கிறார், நமக்காக எப்பொழுதும் நன்மையானதை பரிந்து பேசுகிறார்னு சொல்லி வேதத்துல இருக்கு. நம்முடைய கர்த்தரா இருக்கிற நம்முடைய கர்த்தர்னு சொல்லி எழுதியிருக்கு. அவர் யார் பக்கம் இருக்கிறாரா, நம்முடைய கர்த்தர் பிதாவாகிய தேவனுக்காக நமக்காக பேசுகிற பரிந்து பேசுகிற பிரதான ஆசாரியரா நம்ம கூட இருக்கிறார்ன்றதை நம்ம பார்க்கணும். சங்கீதம் 106 அதிகாரம் 32-33 வசனங்கள் வாசிக்கலாம். மேரிபாவின் தண்ணீர்களிடத்திலும் அவருக்கு கடும் கோபம் மூட்டினார்கள். அவர்கள் நிமித்தம் மோசேக்கும் பொல்லாப்பு வந்தது. அவர்கள் அவன் ஆவியை விசனப்படுத்தினதினாலே தன் உதடுகளினால் பதறி பேசினான். ஆமென். ஆமென். மேரிபாவின் தன்னிடத்திலே அவருக்கு என்ன பண்ணாங்களாம், கர்த்தருக்கு கோபம் உண்டாக பேசினாங்க. அப்போ அவர்கள் நிமித்தம் மோசேக்கு பொல்லாப்பு வந்தது. அவர்கள் அவன் ஆவியை விசனப்படுத்தினால். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், மோசே தான் பூமியில இருக்கிற சகல ஜனத்திலையும் சாந்த குணம் உள்ளவர்ன்றத பார்த்தோம். அப்படி சாந்த குணம் உள்ள மோசேயவே என்ன பண்ணாங்கன்னா விசனப்படுத்தினாங்கன்னா எரிச்சல் மூட்டினாங்கன்னு அர்த்தம். அப்போ எரிச்சல் மூட்டினால அவன் என்ன பண்றான், தன் உதடுகளினால் பதறி பேசினா. பொல்லாப்பு யாருக்கு வந்தது, மோசேக்கு வந்ததுன்றதை நம்ம பார்க்கிறோம். அதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். என்னாகமம் 20 அதிகாரம் 7-12 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடி வரச் செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கன்மலையை பார்த்து பேசுங்கள். அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கன்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பாய் என்றார். அப்பொழுது மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து கோலை எடுத்தான். மோசேயும் ஆரோனும் சபையாரை கன்மலைக்கு முன்பாக கூடி வரச் செய்தார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, கலகக்காரரே கேளுங்கள், உங்களுக்கு இந்த கன்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி தன் கையை ஓங்கி கன்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது. சபையார் குடித்தார்கள், அவர்கள் மிருகங்களும் குடித்தது. பின்பு கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமற் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார். ஆமென். ஆமென். கர்த்தர் என்ன பண்றார், மோசேயை நோக்கி, நீ உன் கோலை எடுத்து என்ன பண்ணு, நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடிக்கொண்டு அவர்கள் கண்களுக்கு முன்பாக என்ன பண்ணு, கண்மலையை பார்த்து பேசுங்கள்னு சொல்றாரு. அப்போ மோசே என்ன பண்றாரு, இந்த ஜனங்க அவரை எரிச்சல் மூட்டினாங்கன்னு ஏற்கனவே ஒரு வசனத்தை பார்த்தோம் இல்லையா. அப்போ அந்த எரிச்சல் மூட்டதுனால, கலகக்காரரே உங்களுக்கு நான் கண்மலையை தொடர்ந்து தண்ணீர் வர வைக்கணுமான்னு சொல்லி ஆண்டவருடைய கட்டளைகளை மீறி என்ன பண்றாரு, கோல் எடுத்து அந்த கண்மலையை அடிக்கிறார் 2 முறை. அடிச்ச உடனே என்ன வருது, தண்ணீர் புறப்பட்டு வருது. எல்லாரும் தண்ணி குடிக்கிறாங்க, அவங்க தாகமும் தீருது. ஆனா கர்த்தர் என்ன பண்றாரு, மோசேயை ஆரோனை நோக்கி, இஸ்ரவேலர் புத்திரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி, ஆண்டவருடைய கட்டளைகளை கை கொள்கிறது என்னன்னு இங்க எழுதியிருக்கு, என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமல் போனபடினால். அப்போ விசுவாசிக்கிறோம், ஆண்டவர் வசனங்களை நம்ம விசுவாசிக்கிறோம், அதன்படி நடக்கிறோம்னா ஆண்டவர் நம்ம பரிசுத்தம் பண்றோம். அப்படி அவிசுவாசமா நம்ம நடந்துக்கிறோம், ஆண்டவருடைய கட்டளைகளை மீறுகிறோம்னா என்ன பண்றோம், அவருடைய உடன்படிக்கையை நம்ம மீறுறோம்னு அர்த்தம். நியாயப்பிரமாணம் உடன்படிக்கை தெரியுமா, ஆண்டவருடைய கட்டண வசனம் எல்லாமே சட்ட புஸ்தகம்னு சொல்லி வேதத்தை எழுதியிருக்குது. அப்படி சட்ட புஸ்தகத்துல இருக்கிற ஒவ்வொரு வசனத்தை நம்ம மீறுவோமானா நம்ம உடன்படிக்கை மீறுறோம்னு அர்த்தம். அப்போ என் கட்டளையை நீ மீறினதுனால, நீ விசுவாசியாம போனதுனால, என்னை பரிசுத்தம் செய்யாம போனதுனால கானான் தேசத்துக்கு இந்த ஜனங்களை நீ கொண்டு போக மாட்ட அப்படின்றாரு. அப்பனா என்ன அர்த்தம், அதுக்கு முன்னாடியே நீங்க மரித்து போவ அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அதை இன்னும் ஒரு வசனத்துல தெளிவா பார்க்கலாம். உபாகமம் 32 அதிகாரம் 50-52 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். நீங்கள் சீன் வனாந்தரத்தில் உள்ள காதேசிலே மேரிபாவின் தண்ணீர் சமீபத்தில் இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே என்னை பரிசுத்தம் பண்ணாமல்
அவர்கள் நடுவே என் கட்டளைகளை மீறினதினாலே உன் சகோதரனாகிய ஆரோன் ஓர் என்னும் மலையிலே மரித்து தன் ஜனத்தாரிடத்தில் சேர்க்கப்பட்டது போல நீயும் ஏறப்போகிற மலையிலே மரித்து உன் ஜனத்தாரிடத்தில் சேர்க்கப்படுவாய். நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்க போகிற எதிரே இருக்கிற தேசத்தை நீ பார்ப்பாய், ஆனாலும் அதற்குள் பிரவேசிப்பதில்லை என்றார். ஆமென். ஆமென். இங்கேயும் பாருங்க, இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே என்னை பரிசுத்தம் பண்ணாமல் அவர்கள் நடுவே என் கட்டளைகளை மீறினதுனாலே, அப்போ ஆண்டவருடைய கட்டளைகளை மீறினதுனால நீ என்ன பண்ணல, என்ன நீ பரிசுத்தம் செய்யல. அப்போ ஆண்டவர் கட்டளைகளை கை கொண்டு நம்ம நடப்போமான ஆண்டவரை பரிசுத்தம் செய்யறோம், அவரை விசுவாசிக்கிறது, அவரை பரிசுத்தம் செய்யறோம்ன்றதை நம்ம பாக்குறோம். அதனால நீ மலை மேல ஏறி அந்த தேசத்தை நீ பாப்ப, ஆனா அதுக்குள்ள நீ என்ன மாட்ட, பிரவேசிக்க முடியாதுன்னு சொல்லி ஆண்டவர். அதுக்கப்புறம் அவன் கெஞ்சி கேட்கிறான், ஆனாலும் கர்த்தர் சொன்னதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் இறங்கவே இல்லைன்றதை நம்ம பார்க்கிறோம். சரி, இப்போ கர்த்தர் மோசையுடைய முகமுகமாய் பேசினார், கர்த்தரை முகமுகமாய் மோசை பார்த்திருக்கிறாரு அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க இல்லையா? ஏன் வசனமும் கூட அப்படி இருக்கு, அது உண்மையா அப்படின்றத நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். யாத்திரையாகமம் 33ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிக்கலாம். ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசேயோட முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்திற்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். ஆமென். ஆமென். அப்போ ஒருவன் தன் சிநேகிதனுடைய பேசுவது போல கர்த்தர் மோசையோட எப்படி பேசினார்னு எழுதிருக்கு, முகமுகமாய் பேசினார்னு சொல்லி எழுதிருக்கு. சரி, இந்த வசனம் மோசே தேவனை கண்டு முகமுகமாய் பேசினாரா அப்படின்றத நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். யாத்திரையாகமம் 33ஆம் அதிகாரம் 11வது வசனம் தான் நம்ம படிச்சோம். அதிலே 18ல இருந்து 20 வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது அவன், உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்றான். அதற்கு அவர், என்னுடைய தயையை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் கிருபையாய் இருப்பேன், எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன் என்று சொல்லி, நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்கக்கூடாது என்றார். ஆமென். நல்லா பாருங்க, இப்பதான் முகமுகமாய் பார்த்தாருன்றத வசனம் வாசிச்சோம். இங்க என்ன சொல்றாரு, உங்களுடைய மகிமை எனக்கு காண்பீங்கன்னு மோசே கேட்கறது உண்மைதான். ஆனா அவர் என்ன சொல்றாரு, நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்க கூடாது என்றார். அப்போ அவர் முகத்தை பார்க்கலன்றதுக்கு அடுத்த வசனமே நமக்கு தெரிஞ்சிச்சு. சரி, அப்ப முகமுகமாய் பேசினார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் தெளிவா பார்க்கலாம். சில பேர் என்ன சொல்றாங்க, அவரோட பின்பக்கத்தை அவர் பார்த்தாரு அப்படின்னு. சரி, அதையும் ஆராய்ந்து பார்க்கலாம். யாத்திரையாகமம் 33ஆம் அதிகாரம் 21ல இருந்து 23 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். பின்னும் கர்த்தர், இதோ என் அண்டையிலே ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கன்மலையில் நில்லு, என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கன்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போகும் மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன், பின்பு என் கரத்தை எடுப்பேன், அப்பொழுது என் பின்பக்கத்தை காண்பாய், என் முகமோ காணப்படாது என்றார். ஆமென். ஆமென். அப்போ கர்த்தர் என்ன பண்றாரு, நான் உன்னை ஒரு கன்மலையில நிக்க வைக்கிறேன், என் கரத்தினால் உன்னை மூடுவேன். அப்ப நீ என் கருத்தை நான் திரும்ப எடுக்கும் போது அப்பொழுது நீ என்ன பண்ணுவ, என் பின்பக்கத்தை காண்பாய், என் முகமோ காணப்படாதுன்றார். அப்போ ஏற்கனவே நல்லவன் பார்த்துட்டோம், முகமுகமாய் பார்க்கல அப்படின்றதுக்கு வசனமே இது இருக்கு. சரி, பின்பக்கத்தை பார்த்தாரா, கரத்தினால மூணாரா, அவருக்கு கரம் பின்பக்கம் கால் அப்படிலாம் இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் சொல்லி எழுதியிருக்கு. சரி, தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லைன்னு சொல்லி எழுதி, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனை அவரை வெளிப்படுத்தினார். அவர் மனுஷனா வந்த பிறகுதான் அவர் அடிமையின் சாயலாகி மனித ரூபமாய் காணப்படும் தான் நம்மளால பார்க்க முடிஞ்சது. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார். அதுக்கு முன்னாடி தேவனை ஒருவனும் ஒரு காலமும் கண்டது கிடையாது. யோவானை விடவா இவங்க எல்லாருக்கும் நிறைய தெரிஞ்சிட போகுது. தன் மார்பில் சாய்ந்து கொண்டிருந்தார் நம்முடைய கர்த்தர். அவர் சொல்றாரு, தேவனை ஒருவனும் ஒரு கண்டதில்லைன்னு. தேவ வசனங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ தேவ மனுஷர்களை கொண்டு தேவ ஆவியானவர் எழுதப்பட்டிருக்கிறது. வசனம் தெளிவா சொல்லுது, தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டது கிடையாது. சரி, அப்போ எப்படி பேசினாரு அவங்களுக்குள்ள? 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிக்கலாம். தங்களிலுள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும்
அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன் அறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னது என்பதையும் ஆராய்ந்தார்கள். ஆமென். இந்த வசனத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர். பழைய ஏற்பாட்டுல அவங்களுக்குள்ள யார் இருந்தாராம்? கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன் அறிவித்த போதுனா அவங்க தீர்க்க தரிசனமா முன்னாடி அறிவிக்கிறாங்க. அப்போ என்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் என்னது என்பதையும் கருத்தாய் ஆராய்ந்தாங்கன்னா கிறிஸ்துவோட ஆவியானவர் தான் கர்த்தருடைய ஆவின்னு சொல்லி எழுதியிருக்கு, தேவனுடைய ஆவின்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்போ ஒரே ஆவினால் நம்ம தாகம் தீர்க்கப்படும். அப்போ ஆவியா இருக்கிற கர்த்தர் தான் மோசேக்கு தரிசனமானாரே தவிர அவர் எந்த ரூபத்தையும் அவங்களுக்கு வெளிப்படுத்தல. சரி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மூப்பர்கள் 70 பேரும் போய் அவரை தரிசித்தாங்க அப்படின்னு எழுதியிருக்குது வசனம். எழுத்தா பார்த்தா நம்மளை கொல்லும். வாசிக்கலாம். யாத்திரையாகமம் 24ஆம் அதிகாரம் 9 - 11 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். பின்பு மோசேயும் ஆரோனும் நாதாபும் அபியூவும் இஸ்ரவேலருடைய மூப்பரில் 70 பேரும் ஏறி போய் இஸ்ரவேலின் தேவனை தரிசித்தார்கள். அவருடைய பாதத்தின் கீழ் நீல கல்லிழைத்த வேலைக்கு ஒப்பாகவும் தெளிந்த வானத்தின் பிரபைக்கு ஒப்பாகவும் இருந்தது. அவர் இஸ்ரவேல் புத்திரருடைய அதிபதிகள் மேல் தம்முடைய கையை நீட்டவில்லை. அவர்கள் தேவனை தரிசித்து பின்பு புசித்து குடித்தார்கள். ஆமென். ஆமென். அதுக்கப்புறம் மூப்பர்ல என்ன பண்றாங்க? 70 பேரும் போய் அவர் என்ன பண்ணுவாங்க? தரிசித்தார்கள்னு எழுதி இருக்குது. இந்த வசனத்தை பார்த்து யோவான் சொல்றாரு, தேவனை ஒருவன் ஒரு காலம் கண்டது கிடையாது. அப்ப தரிசித்தாருன்னா என்ன? அது மட்டும் கிடையாம இங்க வசனத்தை பாருங்க. அவருடைய பாதத்தின் கீழ் நீல கல்லிழைத்த வேலைக்கு ஒப்பாகவும் தெளிந்த வானத்தின் பறவைக்கு ஒப்பாகவும் இருந்தது அப்படின்னு சொல்லி எழுது. அப்போ தேவனுக்கு கால்களுக்கு கீழே அப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தா அவர் கால்கள்ல இருந்தது பாத்துருங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா புரிஞ்சுங்க. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடின்றாரு. அப்போ பூமியில தான் என்ன இருந்துச்சு? நீல கல்லிழைத்த வேலைக்கு ஒப்பா இருந்ததுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ அவருக்கு கையோ காலோ பின்பக்கமோ அப்படி ஒரு உருவமா அவரை பார்க்க முடியாது. தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிற ஒரு ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள கடவுள். இவங்க என்ன சொல்லுவாங்க? நிறைய பேரு ஜீசஸ் தரிசனமானார்னு சொல்லி எழுது. மாம்சத்தில் ஒரே ஒரு முறைதான் வெளிப்பட்டார்னு சொல்லி வேதத்துல எழுது. அப்போ அவர் ஆவியா இருக்கிறாரு, அவர் மாம்சத்தில் ஒரே இந்த கடைசி காலத்துல தான் வெளிப்பட்டார்னு சொல்லி வேதத்துல எழுதி இருக்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ அவரை பார்த்தாங்க, தரிசித்தாங்க, முகமுகமாய் பேசினாரு. அதுக்கெல்லாம் என்ன பார்த்தோம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா வாசிக்கலாம். எப்படி அவரோட பார்த்தாங்கன்றதுக்கான வசனத்தை பார்க்கலாம். யாத்திரையாகமம் 24ஆம் அதிகாரம் 17வது வசனம் வாசிக்கலாம். மலையின் கொடுமுடியிலே கர்த்தருடைய மகிமையின் காட்சி இஸ்ரவேல் புத்திரருடைய கண்களுக்கு பட்சிக்கிற அக்கினியை போல் இருந்தது. ஆமென். ஆமென். கர்த்தருடைய மகிமையின் காட்சி எப்படி இருந்துச்சா? இஸ்ரவேல் புத்திரருடைய கண்களுக்கு பட்சிக்கிற அக்கினியை போல இருந்தது. மேகஸ்தம்பத்துல இருந்து அக்கினி மூலமா அவர் பேசுறாரு. அந்த அக்கினி பேசுற சத்தத்துல இருந்து தான் என்ன பண்றாங்க? அவங்க பதில் பேசுறாங்க, கேட்கிறாங்களே தவிர அங்க ஒரு ரூபத்தையும் அவங்க பார்க்கல. வாசிக்கலாம். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிக்கலாம். கர்த்தர் ஓரேபிலே அக்கினி நடுவில் இருந்து உங்களோட பேசின நாளில் நீங்கள் ஒரு ரூபத்தையும் காணவில்லை. ஆமென். கர்த்தர் ஓரேபிலே அக்கினியின் நடுவில் இருந்து உங்களோட பேசின நாளிலே நீங்கள் ஒரு ரூபத்தையும் காணவில்லைன்னு சொல்லி வேதத்துல தெளிவா எழுது. அப்ப எப்படி இவங்க முகமுகமாய் பார்த்தாங்க, பேசினாங்கன்னு சொல்லி இவங்க நம்புறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த வசனத்தை எழுத்தா படிக்கிறதுனால தான் உங்களுக்கு கொள்ளுதுன்றத புரிஞ்சுக்கணும். ஆவிக்குரியதோட சம்பந்தப்படுத்தி பார்க்கணும். ஜென்ம சுபாவ மனுஷனும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான்னு சொல்லி வசனத்துல எழுதிருக்கு இல்லையா? உபாகமம் 4ஆம் அதிகாரம் 33வது வசனம் வாசிக்கலாம். அக்கினியின் நடுவிலிருந்து பேசுகிற தேவனுடைய சத்தத்தை நீ கேட்டது போல யாதொரு ஜனமாவது கேட்டதும் உயிரோடு இருந்ததும் உண்டோ? ஆமென். அக்கினி நடுவிலிருந்து பேசுகிற தேவனுடைய சத்தத்தை தான் நீ கேட்ட. அப்படி கேட்டு யாருமே இதுவரைக்குமே உயிரோடு இருந்தது இல்லை. நம்ம உயிரோடு இருந்திருக்கிறோம், பார்த்தன்னு சொல்லி எங்கேயுமே இல்லை. அப்போ அக்கினி நடுவில் இருந்து பேசுகிற சத்தம், அக்கினி ஸ்தம்பத்துல இருந்து பேசுறாரு. உபாகமம் 4ஆம் அதிகாரம் 36வது வசனம் வாசிக்கலாம். உன்னை உபதேசிக்கும்படிக்கு அவர் வானத்திலிருந்து தமது சத்தத்தை உனக்கு கேட்க பண்ணி பூமியிலே தமது பெரிய அக்கினியை உனக்கு காண்பித்தார். அக்கினியின் நடுவிலிருந்து உண்டான அவருடைய வார்த்தைகளை கேட்டாய். ஆமென். எவ்வளவு டீட்டெயிலா சொல்றாங்க பாருங்க. ஆவியானவர் எப்படி சொல்றாரு பாருங்க. உன்னை உபதேசிக்கும்படிக்கு அவர் வானத்திலிருந்து தமது சத்தத்தை உனக்கு கேட்க பண்ணி பூமியிலே தமது பெரிய அக்கினியை உனக்கு காண்பித்தார். அந்த அக்கினியை தான் பார்த்து பேசுறாங்க இல்லையா? அதனால்தான்
அக்கினி நடுவில் இருந்து பேசுகிற தேவனுடைய சத்தத்தை நம்ம கண்டோம்னு சொல்லி பாக்குறோம். கர்த்தருடைய மகிமை காட்சி எப்படி இருந்துச்சுன்னா, இஸ்ரவேல் புத்திரர் கண்களுக்கு பச்சிக்கிற அக்னியை போல இருந்தது. அவர் அக்னி நடுவில் இருந்து அவங்க கிட்ட பேசுறதான் அவங்க பார்த்தாங்களே தவிர தேவனை ஒருவனும் ஒரு காலமும் என்ன கிடையாது, கண்டதில்லை. சரி, அப்போ கர்த்தர் முகமுகமாய் பேசினார்னு எழுதி இருக்குதே, அப்ப அது பொய்யா அப்படின்னு அந்த கேள்வி நம்ம கேட்டு பார்க்கணும். அந்த பொய் கிடையாது, எல்லா வசனமும் சத்தியம். இந்த வசனமும் சத்தியம், இதுவும் சத்தியம். எப்படி? நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறேன்னு சொல்லுவாரு. அதே போல பிதா என்னிலும் பெரியவராய் இருக்கிறாருன்னு. இந்த ரெண்டு வசனமே ஒண்ணு சத்தியம். நானும் பிதாவும் ஒன்றா இருக்குன்னா, நான் தான் பிதாவாகிறேன், நான் தான் மனுஷனா வந்தேன், கிறிஸ்துவாய் வந்தேன்னு அர்த்தம். பிதா என்னிலும் பெரியவரா இருக்கிறாரு அப்படின்னா, நான் மாம்சத்துல இருக்கிறேன், அவர் ஆவியில இருக்கிறார். இந்த மாம்சத்தை விட இந்த ஆவி என்னது? பெருசு. அப்போ வசனங்களை ஆவிக்குரியதோட சம்பந்தப்படுத்தி பார்க்கணும். அப்போ நம்மளுக்கு இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணோம்? இஸ்ரவேலை கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர்னு எழுதிருக்கு. அப்போ கர்த்தர் ஒருவர்ன்றத நம்ம விசுவாசிச்சுதான் அந்த வசனங்களை ஆராயணும். அதே போல தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டது கிடையாதுன்னா, அப்போ மோசே பார்த்திருக்காருன்னா என்ன அர்த்தம்? அந்த கேள்வியை நம்ம கேட்டு பார்க்கணும். எப்படி இந்த வசனம் சத்தியம் அப்படின்றத நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 5-8 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கும். கர்த்தர் மேகத்தூணில் இறங்கி கூடார வாசலிலே நின்று ஆரோனையும் மிரியாமையும் கூப்பிட்டார். அவர்கள் இருவரும் போனார்கள். அப்பொழுது அவர், என் வார்த்தைகளை கேளுங்கள். உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாய் இருந்தால், கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடே பேசுவேன். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல. என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயம் இல்லாமற் போனதென்ன என்றார். ஆமென். ஆமென். கர்த்தர் மேகத்தூணில் இறங்கி கூடார வாசலிலே நின்று ஆரோனையும் மிரியாமையும் கூப்பிட்டார். அவர் இருவரும் போறாங்க இல்லையா? அப்பொழுது அவர், என் வார்த்தையை கேளுங்கள் சொல்றார். உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசியாய் இருந்தால், கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு என்ன பண்ணுவேன்? வெளிப்படுத்துவேன். சொப்பனத்தில் அவனோட பேசுவேன். அப்போ தரிசனத்திலையும் சொப்பனத்திலையும் தீர்க்கதரிசி மூலமா தான் என்ன பண்ணுவாரு? ஆண்டவர் பேசுவார். டைரக்டா பேச மாட்டாரு. ஆனா என் தாசனாகிய மோசேவோ அப்படிப்பட்டவன் கிடையாது. என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். நான் அவனுடைய மறைப்பொருளாக அல்ல, அதாவது தீர்க்கதரிசி மூலமாவோ சொப்பனம் மூலமாவோ தரிசனம் மூலமா நான் பேசல, முகமுகமாய் பிரதிச்சியாய் பேசுகிறேன். அதாவது மேக ஸ்தம்பத்துல இருந்து அக்னி ஸ்தம்பத்துல இருந்து கர்த்தர் பேசுறாரு. மோசே பாக்குறான், அந்த வெளிச்சத்துல இருந்து அந்த சத்தத்தை பாக்குறான். அவன் பதில் கேட்கிறான், பதில் பேசுறான். அங்கிருந்து பதில் கிடைக்குது. நடுவுல மீடியேட்டரே கிடையாது. அவன் தரிசனம் எல்லாம் காணல, தூங்கல, சொப்பனம் காணல. ஒரு சிநேகிதனோட பேசுவது போல அந்த அக்னி ஸ்தம்பத்துல இருந்து நம்முடைய கர்த்தர் இடத்துல பேசுறான். அவர் சத்தத்தை கேட்டு ஒருவன் உயிரோடு இருந்தது கிடையாதுன்னு வேதத்துல எழுதி. அப்படி கர்த்தருடைய முகமுகமாய் பேசுவது போல பேசணும். அதனாலதான் கர்த்தர் என்ன சொல்றாரு? நான் அவனுடனே மறைப்பொருளாக அல்ல, முகமுகமாய் பிரதிச்சயமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான்னா அப்போ அவரை பார்க்கலன்னு அர்த்தம். அப்போ சாயலை காண்கிறான்னா அவர் வந்து இதுவும் பார்க்கலன்னு அர்த்தம். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாக நீ பயப்படாம எப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்றாரு. சரி, 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள் வாசிக்கலாம். அந்த பிரசன்னமாகுதலை தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார். அவரே நித்தியானந்தம் உள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர். அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. ஆமென். ஆமென். இங்க நம்ம பிதாவாகிய தேவனை குறித்து என்ன எழுதியிருக்குன்னு பாருங்க. ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும். மோசே மனுஷன் தானே, காணக்கூடாதவருமா இருக்கிறார். அப்போ அவர் மனுஷன்ல ஒருவனும் கண்டது கிடையாது. அதனாலதான் தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதும் கிடையாது, பார்க்க முடியாது. ஏன்னா தேவன் ஆவியா இருக்கிறார், அவருக்கு கையும் காலம் கிடையாது. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 17வது வசனம் வாசி. நித்தியமும் அழிவில்லாமையும் அதர்சனமும் உள்ள ராஜனுமாய் தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவனுமாய் இருக்கிறவருக்கு கனமும் மகிமையும் சதாகாலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமென். ஆமென். நித்தியமும் அழிவில்லாமையும்
அத்தரிசனம் உள்ள ராஜனுமாய். அத்தரிசனம்னா காணக்கூடாதவர்னு அர்த்தம், பார்க்க முடியாதவர்னு அர்த்தம். அப்படி இருக்கிற தாம் ஒருவரே ஞானம் உள்ள தேவனமா இருக்கிறார். அப்ப காணக்கூடாம, அவரை பார்க்க முடியாது, அவர் ஆவியா இருக்கிறார்ன்றத புரிஞ்சுக்கணும். மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமா இருக்கிறார். அதனாலதான் பவுல் பாத்தீங்கன்னா எபிரேய ஜனங்களுக்கு எழுதுறாரு. புறஜாதியா இருக்குல்ல, எபிரேய ஜனங்கன்னா மோசையை பத்தி நல்லா தெரிஞ்சவங்க, இயேசு கிறிஸ்து கிட்ட போய் மோசையை பத்தி வாக்குவாதம் பண்ணவங்க. அந்த ஜனங்கிட்ட அவர் பேசும்போது மோசையை பார்த்தேன்னு சொல்றாரா அப்படின்றத பார்க்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 27வது வசனம் வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே அவன் அத்தரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்திற்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். ஆமென். விசுவாசத்தினாலே, அப்போ விசுவாசத்தினாலே அவன் அத்தரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். அப்போ விசுவாசத்தினாலே அப்படின்னு எழுதிருக்கல. அப்ப விசுவாசம் என்னது? விசுவாசமானது நம்பப்படுகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. அப்ப காணப்படாம இருக்கிறத நம்புறது பேர் தான் விசுவாசம் இல்லையா? விசுவாசமானது நம்பப்படுவர்களின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. இப்போ விசுவாசத்தினாலே, அப்ப நம்ம எப்படி படிக்கணும்? காணப்படாததின் நிச்சயத்தினாலே அவன் அத்தரிசனமானவரை, அதாவது பார்க்க முடியாத ஒருவரை, ஆவியா இருக்கிற தேவனை தரிசிக்கிறது போல விசுவாசிச்சு, நான் கர்த்தரை பார்த்துதான் பேசுறேன் அப்படின்றத, அந்த மேக ஸ்தம்பத்துல இந்த சத்தத்தை, இது கர்த்தர் என்பதை நான் அவரை பார்க்கிறேன்றதை விசுவாசிச்சு உறுதியா இருந்து என்ன பண்ணான்? ராஜா கிட்ட போய் எடுத்து பேசணும். அப்போ விசுவாசத்தினாலே அவன் அத்தரிசனமானவரை தரிசிக்கிறது போல அப்படின்னா, பார்க்கறது போலனா அவன் பார்க்கலன்னு அர்த்தம். என்ன போல ஒருத்தன் அப்படின்னு சொன்னா அவன் நான் கிடையாதுன்னு அர்த்தம். அப்போ பார்க்கறது போலனா அவன் பார்க்கலன்னு அர்த்தம். இப்படி வேத வசனங்களை நம்ம என்ன பண்ணோம்? ஆவிக்குரியதோட சம்பந்தப்படுத்தி நம்ம பார்க்கணும். புதிய ஏற்பாடை நம்ம வாசிச்சும் போது பழைய ஏற்பாடை நன்கு தெரிஞ்சவங்க தான் என்ன பண்றாங்க? புதிய ஏற்பாடை எழுதுறாங்க. அப்போ புதிய ஏற்பாடுல எழுதியிருக்கிற வசனங்கள் எல்லாமே ஆராயப்பட்டு எழுதி இருக்கிறதுனால பழைய ஏற்பாடை ஆராய்ந்துதான் அவங்க எழுதி இருக்கிறாங்கன்றத நம்ம விசுவாசிக்கும். அப்போ நம்ம அந்த ஜோடி வசனத்தை நம்ம தேடி வாசிக்கும் போது அதோட சத்தியத்தை என்ன பண்ணலாம்? நம்மளால அறிந்து கொள்ள முடியும். இன்னைக்கு நிறைய மோசையை பத்தி பார்க்க வேண்டியது இருக்கு. இதோட தொடர்ச்சியை நம்ம என்ன பண்ணலாம்? அடுத்த வாரம் நம்ம தொடர்ந்து, இன்னும் அதிக காரியங்கள் இருக்கு மோசையை பத்தி பேசுறதுக்கு, நம்ம அடுத்த வாரம் இதை தொடர்ந்து பார்க்கலாம். ஆமே. அப்பா, மை துதிக்கிறோம், மை போற்றுகிறோம். நீ நல்லவர், வல்லவர், இரக்கமும் நீதியும் கிருபை உள்ளவரா இருக்கு கர்த்தாவே. நீ ஒருவராய் சாவாமை உள்ளவரும், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும், மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவருமா இருக்கிற கர்த்தாவே. மை துதிக்கிற ராஜா, மை போற்றுகிறோம். நீ நல்லவர், வல்லவர், இரக்கமும் நீதியும் கிருபை உள்ளவரா இருக்கிற கர்த்தாவே. அப்படிப்பட்ட மகாதேவனே, எனக்காக மாம்சத்தில் வெளிப்பட்டு கிறிஸ்துவாக எங்களுக்காக அடிமையின் சாயலாய் எங்களுக்காக மரணத்தை ருசி பார்த்திருக்காரு. இதோ மரித்தேன், சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அப்பா, உங்களுடைய வருகைக்கு நாங்க காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்கப்பா. அதற்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளாக மாற்றுங்கப்பா. நாங்க மாம்சத்தில் எதுவும் சிந்திச்சு மாம்சத்துக்கு அடிமையாகாதபடி கர்த்தாவே எங்களை ரட்சியும். எங்களுடைய சிந்தைகள், செயல்கள், எண்ணங்கள் எல்லாமே வேதத்தை ஆராய்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளாக மாற்றுங்கப்பா. இந்த உலகத்துக்கு எங்களை அடிமையாக்காதுங்கப்பா. அழிஞ்சு போகிற இந்த பிரபஞ்சத்துக்கு எங்களை அடிமையாக்காத கர்த்தாவே. அப்பா, இரக்கமும் நீதியும் கிருபை உள்ள தேவனா இருக்கிற ராஜா, எங்களை எப்படியேனும் ரட்சித்தரணும். இதோ இங்க கூடியிருக்கிற சகோதர சகோதரிகளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஆசீர்வதிக்கிற கர்த்தாவே. அவங்க இன்னமும் குழந்தைகளா இல்லாம அடிப்படை வசனத்தையும் ஞானஸ்தானத்தையும் கை வைக்கிறதையும் மூல உபதேசங்களிலே இராதபடி அவங்க இன்னும் தேறின பிள்ளைகளாக ஞானந்திரம் உள்ள பூர்ண வயதுள்ள ஆகும்படி திடமான ஆகாரத்தை அவங்களை புசிக்கிறதுக்கான ஞானத்தையும் அறிவும் கொடுங்கப்பா. அவங்களை ஆவிக்குரிய வரங்களால அவங்களை நிரப்புங்கப்பா. நற்கனிகளை தந்து அவங்களை நிரப்புங்கப்பா. உங்களுக்கு சாட்சிகளாக எங்களை ஏற்படுத்தும் கர்த்தாவே. நாங்க போகிற இடமெல்லாம் தேவனை அறிகிற அறிவின் வாசனை எங்களுக்கு வெளிப்படுத்துகிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்து மூலமாய் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இயேசு கிறிஸ்து மூலமாய் எங்களுக்கு வெற்றியை கொடுக்கிற கர்த்தருக்கு கோடியை நன்றியை செலுத்துறோம் ராஜா. அப்பா, இங்க இருக்கிற சகோதர சகோதரிகளை இன்னொரு வசதி அவங்க வாழ்த்தி வரவேற்கிற கர்த்தாவே. அவங்களே மறுத்துல அவங்களை ஒப்பு கொடுக்குற கர்த்தாவே. அவங்க பிள்ளைகளை ஒப்பு கொடுக்குறேன், அவங்களுக்காக ஜெபிக்கிற கர்த்தாவே. இன்னும் அவங்க மேன்மேலும் ஆவிக்குரிய வரங்களிலும் அறிகிற அறிவிலும் மேன்மேலும் வளர்ந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள உங்களிடத்தில் ஒப்பு கொடுக்குறோம் கர்த்தாவே. புதியும் கனமும் மகிமையும் என்றென்றும் உமக்கே செலுத்துற ராஜா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர்.